ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முந்திரி கொத்து தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கப் சிறுபயிர் எடுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நம்ம கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. போட்டோன்னா கொஞ்சம் டப்பு டப்புன்னு பொரியும். அந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். நெக்ஸ்ட் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்குறோம். அதை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகணும். அதில் ஈரமே இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கருப்பட்டி போட்டிருக்கிறோம். இப்போ ஒரு கப் சிறுபயிறு அப்படின்னா ஒரு 3/4 கப் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஸோ கருப்பட்டி சேர்த்துட்டு கருப்பட்டி நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிறுபயிறு ஆறிடுச்சு. ஸோ அதை மிக்சியில் ஒரு 4 ஏலக்காய் கூட சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக பரபரன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சிறுபயிறு, அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ண தேங்காய், வறுத்த எள்ளு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த கருப்பட்டி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். கையில் எடுத்து உருண்டை பிடிச்சா இந்த அளவுக்கு வரணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு பேட்டர் தயார் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்துக்கலாம். ஒரு கப் மைதா எடுத்துருக்கிறேன். அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த உருண்டையை அதில் முக்கி போடும்போது அந்த மாவெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு போயிடும். ஸோ பாருங்கள், அந்த உருண்டை இப்படி எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். முந்திரி கொத்து ரெடி ஆயிரும். 2 சைடும் நல்லா வேகட்டும். ஆல்ரெடி எல்லாத்துமே நல்லா வறுத்து போட்டதுனால ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் கிடையாது. மேலே உள்ள பேட்டர் மட்டும் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நீங்கள் பொரித்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சுவையான, டேஸ்டியான, ஹெல்த்தியான முந்திரி கொத்து ரெடி. நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.